டெல்லியில் பிரதமர் மோடியுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்திப்பு. பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை. 110 விதியின் கீழ் அரசு ஊழியர்களுக்கு 9 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அகவிலைப்படி 2% உயர்வு, ஈட்டிய விடுப்பை சரண்டர் செய்து பணப்பலன் பெறும் நடைமுறை அக்டோபரிலேயே அறிமுகம். பழைய ஓய்வூதியம் தொடர்பாக அமைக்கப்பட்ட கமிட்டி செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்யும். மகப்பேறு கால விடுப்பு 9 மாதத்தில் இருந்து ஓராண்டாக உயர்த்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. எத்தனை நிதிச்சுமை இருந்தாலும் அரசு ஊழியர்களுக்கு அரசு அரணாக இருக்கும். முதலமைச்சர் அறிவிப்பை வரவேற்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சு. கும்பகோணம் கலைஞர் பல்கலைக்கழகத்திற்கு முதலமைச்சரே வேந்தர் பொறுப்பு வகிப்பார். சட்ட முன்வடிவை தாக்கல் செய்தார் அமைச்சர் கோவி செழியன். தமிழ்நாட்டில் கொலைகள் எண்ணிக்கை 1488ஆக குறைந்துள்ளதாக காவல்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். குடும்ப தகராறிலேயே அதிக கொலைகள் நடந்துள்ளதாக விளக்கம். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 520 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் 8940 ரூபாய்க்கும் சவரன் 71,520 ரூபாய்க்கும் விற்பனை. கத்தரி வெயில் எனும் அக்னி நட்சத்திரம் மே 4ஆம் தேதி தொடங்கி 25 நாட்கள் நீடிக்கும் என கணிப்பு. மே 1ஆம் தேதி முதலே வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கை. மீண்டும் அமைச்சராகும் மனோ தங்கராஜுக்கு பால்வளத்துறை ஒதுக்க வாய்ப்பு. ஆளுநர் மாளிகையில் இன்று மாலை 6 மணிக்கு பதவியேற்கிறார் மனோ தங்கராஜ். வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்ய பதுக்கி வைத்திருந்ததாக 11.55 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு. வேலூர் நீதிமன்றத்தில் எம்பி கதிர் ஆனந்த் ஆஜர். திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு. கோடை காலத்தில் வெளியேறி வரும் பல லட்சம் லிட்டர் குடிநீர். கடலூரில் 22 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த முருகேசன் கண்ணகி ஆணவ கொலை வழக்கில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு. கொலையாளிகளுக்கான ஆயுள் தண்டனையை உறுதி செய்து மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி. நெல்லை மாநகராட்சியின் உதவி பொறியாளர் லெனின் மற்றும் மனைவி மீது வழக்கு பதிவு. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை. செய்தி சேனல்கள் உட்பட பாகிஸ்தானைச் சேர்ந்த 16 யூடியூப் சேனல்களுக்கு இந்தியாவில் தடை. இந்திய ராணுவம் குறித்து தவறான தகவல்களை பரப்பியதால் மத்திய அரசு நடவடிக்கை. சென்னை புறநகரில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 33 பேர் கைது. ஆவடியில் 27 பேரும், தாம்பரத்தில் 6 பேர் என மொத்தம் 33 நபர்களை கைது செய்து போலீசார் விசாரணை. கூடங்குளத்தில் இருந்து கடல் வழியாக இலங்கைக்கு படகில் கடத்த முயற்சி. 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீடி இலைகளுடன் 5 பேர் கொண்ட கும்பல் கைது. திருச்செந்தூரில் திடீரென சுமார் 100 அடி தூரத்துக்கு உள்வாங்கிய கடல் நீர். கரை ஒதுங்கிய பல வகையான மீன்களை பார்த்து வியந்த மக்கள். மேலூர் அருகே அரியூர்பட்டியில் பாரம்பரியமிக்க சமத்துவ மீன்பிடி திருவிழா.
ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று நாட்டு வகை மீன்களை பிடித்து உற்சாகம். கான்பூரில் ஒரு வரியில் கூட எந்த காரணத்தையும் குறிப்பிடாமல் மனு தள்ளுபடி செய்த நீதிபதி. தீர்ப்பு எழுத தெரியாத மாவட்ட கூடுதல் நீதிபதியை 3 மாத பயிற்சிக்கு அனுப்பிய அலகாபாத் உயர்நீதிமன்றம். ஆழ்கடலில் எண்ணெய் எரிவாயு எடுக்க ONGCக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியதற்கு குமரி மீனவர்கள் கடும் எதிர்ப்பு. திட்டத்தை செயல்படுத்த முயன்றால் போராட்டம் வெடிக்கும் என எச்சரிக்கை. அந்த பெட்ரோலியம் எடுக்கக்கூடிய ரிக்கில் இருந்து சுற்றி சரௌண்டிங் இத்தனை கிலோமீட்டருக்கு மீனவர்கள்லாம் போகக்கூடாது அப்படின்னு இது பண்ணுவாங்க. ஸோ மீன் வளம் இருக்க வேண்டிய இடத்துல போயிட்டு இவங்க ரிக்கு போட்டுட்டு இருந்தாங்கன்னா எங்கள் மக்களுக்கு மீன் வளம் ஃபுல்லாக பாதிக்கும். மீன் வளத்தை இப்படி பாதிச்சும்படியாக ONGCக்கு கான்ட்ராக்ட் குத்தகையை கொடுத்தாங்கன்னா தமிழகத்தில் மீனவ கிராமம்னே இருக்கிறதே கஷ்டம். தென் தமிழகத்தில் சாதிய உணர்வை தூண்டியதாக 464 சமூக ஊடக பக்கங்கள் முடக்கம். சாதி ரீதியான பகையையும் பிளவையும் ஏற்படுத்தும் வகையில் ரீல்ஸ்கள் வெளியிட்டதால் காவல்துறை அதிரடி நடவடிக்கை. போப் பிரான்சிஸ் கல்லறையை மக்கள் பார்வையிட அனுமதி. ரோம் புனித மேரி பசிலிக்கா பேராலயத்தில் நிரம்பி வழியும் கூட்டம்.